அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கும் கோயில் பார்த்திங்கன்னா செம்மலை ஸ்ரீ வேல்முருகன் திருக்கோயில் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இக்கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு நகரத்தின் உள்ளே குன்றின் மேலே அமைந்திருக்கோம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்வது போல ஸ்ரீ வேல்முருகன், செம்மலை ஸ்ரீ வேல்முருகன் பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். இக்கோயிலாகப்பட்டது 60 ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த கோயில். அதற்கு முன்னாடியே கோயில் இருந்திருக்கு. அதை கண்டெடுத்து அந்த கோயிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. முருகரையும் வேலும் இங்கே இந்த மலை மேலே தான் கண்டு எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்கள், வில்வ மரம், இந்த கோயிலுடைய வில்வ மரம் இருக்குது பாருங்கள். கோயிலுடைய என்ட்ரன்ஸ் பாருங்கள். செம்மலை ஸ்ரீ வேல்முருகன் திருக்கோயில், செங்கல்பட்டு நகரம், காட்டுநாயக்கன் வீதி. செங்கல்பட்டு நகரத்து உள்ளே தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. கோயிலை பாருங்கள், கொடிமரம், பலிபீடம், கொடிமரம் மற்றும் மூலவர். ஸ்ரீ வேல்முருகன் அவருடைய உட்பிரகாரம் கருவறையை சுற்றி நம்ம வரும்பொழுது உட்பிரகாரத்தில் முருகனுடைய 6 படை வீடுகளையும் ஒவ்வொரு தூண்லேயும் அதை சுயசிற்பமாக செய்திருக்காங்க. மேலும் இக்கோயில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அன்றும் மாதந்தோறும் கிருத்திகை அன்றும் சிறப்பு அன்னதானம் நடைபெறுது. அன்னதானம் செய்ய விரும்பும் உபயதாரர்கள் ஆலய நிர்வாகத்தினரிடம் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் டிஸ்பிளே போர்டு வச்சுருக்காங்க, அந்த நம்பரை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த நம்பரை தொடர்பு கொண்டு பக்தர்கள் செய்ய விரும்பும் பக்தர்கள் நன்கொடை அளிக்கலான்னு தெரிவித்துக்கொள்கிறேன். மேலும் இந்த கோயிலில் தரிசன நேரம் பாருங்கள், காலை 7 to 12, மாலை 4 to 7. இக்கோயில் செங்கல்பட்டு நகரத்தின் உள்ளே இருக்குது. இந்த ஏரி வர்றதுக்கும் படி இருக்குங்க. இந்த படி பார்த்திங்கன்னா 200+. நான் இங்கேருந்து காமிக்கிறேன் பாருங்கள். படி இருக்குது, படி அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம ஏரி வர்றதுக்கு. இங்கே ஞான பீடமும் இருக்குது, அதை பாருங்கள். அவருடைய ஜீவ சமாதி இங்கே கீழே இங்கே குன்றின் மேலே அமையப்பட்டிருக்கு. வெளிப்பிரகாரம் நம்ம சுற்றி வரும்போது அருள்மிகு ஸ்ரீ ஞான விநாயகர் நம்மளுக்கு அருள்பாலிக்கின்றார். ஞான விநாயகர் சன்னதி கோயிலுடைய இடது பக்கத்தில் இருக்குது. வெளிப்பிரகாரம் இப்போ சுற்றி கொண்டிருக்கோம். இங்கே பாருங்கள், கோபுரத்தினுடைய விமானம் பாருங்கள், முருகருடைய விமானம், கருவறையோட விமானம். மற்றும் அது பின்புறம் பாருங்கள், அதை காமிக்கிறேன். சுற்றியும் மலைகள் தான் பாருங்கள். இந்த மலைகளுக்கு நடுவே தான்
குன்றின் மேலே முருகன் அருள்பாலிக்கின்றார். மலைக்கு மேலே வர்றதுக்கும் படி இருக்குங்க. படி வந்து இந்த கோயிலுக்கு பின்பக்கமாக வந்து படி மலையினுடைய பாதை வருது. இந்த பாதை பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் 2 வீலரில் வந்துடலாம். கொஞ்சம் இப்போ தான் ரோடு போட்டுட்ருக்காங்க. 4 வீலரும் வரலாம், ஆனால் கொஞ்சம் பார்த்து வரணும். கொஞ்சம் தொலைவு தான் வந்து அந்த சிமெண்ட்டு சாலை அமைச்சிருக்காங்க. மற்றபடி கொஞ்சம் பார்த்து வர வேண்டியணும், அதை பார்த்துங்க. மற்றபடி கோயில் வந்து ராஜகோபுரம் கட்டும் பணி வந்து ஆலய நிர்வாகத்தால் நடைபெற்று வருது. அதற்கு திருப்பணிகள் செய்கின்ற வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு உதவும் பக்தர்கள் இந்த ஆலய நிர்வாகத்தின் நம்பர் கொடுத்துருக்காங்க, தொடர்பு நம்பர். அந்த நம்பரை தொடர்பு கொண்டு அந்த ஆலய நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு நம்ம திருப்பணிகளுக்கும் அந்த ராஜகோபுரம் கட்டுறதுக்கும் நம்ம உதவலாம், முருகனுடைய அருள் பெறலாம். மேலும் அந்த டிஸ்பிளே போர்டில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், செம்மலை வேல் முருகன் அன்னதானம் ஆலய நிர்வாகம் ராஜகோபுரம், அதில் கொடுத்துருக்காங்க, நம்பர் கொடுத்துருக்காங்க, அது பாருங்கள். அடுத்து வந்து அன்னபூரணி ஆலயம் கோயிலுடைய வலது பக்கத்தில் இருக்குது அன்னபூரணி. அந்த கோயிலும் பார்த்திங்கன்னா அன்னபூரணி அருள் பாலிக்கின்றார் பக்தர்களுக்கு. அந்த கோயிலை சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த வேப்ப மரத்தில் அவங்கவுங்க வேண்டுதலை வச்சு கட்டியிருக்காங்க. வேண்டுதல் நிறைவேறிய பிறகு வந்து அம்மனுக்கு பூஜை எல்லாம் செய்து வணங்குறாங்க. தீபங்கள்லாம் ஏற்றுறாங்க. இங்கேருந்து பாருங்கள், செங்கல்பட்டினுடைய நகரத்தை வந்து ஒரு காமிக்கிறோம் பாருங்கள். மலை மேலேருந்து அது வந்து பார்த்திங்கன்னா குளவா லேக்கு. அது தாம்பரம் டு செங்கல்பட்டு ட்ரெயின் ரூட்டில் வரும்போது அந்த லேக் வரும், பார்த்துருப்பீங்க. சவுத் சைடு போகிறவங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக அந்த லேக்கினுடைய வியூ தெரியும். மற்றபடி மலைக்கு ஏறி வரத்துக்கும் படி இருக்குதுன்னு முன்னே சொல்லியிருக்கேன். மற்றபடி 2 வீலர் 4 வீலர்லேயும் வரலாம் படி. அரோகரா அரோகரா அரோகரா. பக்தர்கள் அனைவரும் செம்மலை ஸ்ரீ வேல்முருகன் திருக்கோயில் வந்து தரிசித்து அனைவரும் வாழ்வில் வளம் பெற வேண்டி இத்துடன் இந்த காணொலியை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.